அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலுக்கு எனது அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் கன்னிசாமிகள் செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன என்று இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலைக்கு இருமுடி கட்டி புறப்படுவதற்கு முன் கார்த்திகை முதல் நாளிலிருந்து மார்கழி 11ஆம் தேதிக்குள் ஏதேனும் ஒரு நாளில் பூஜையை நடத்த வேண்டும். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு தரிசனத்துக்காக கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்குவது வழக்கம். 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி தலையில் சுமந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். விரத நாட்களில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவார்கள். இதில் சபரிமலைக்கு முதலில் செல்லும் கன்னிசாமிகள் செய்ய வேண்டிய பூஜை விவரங்கள் என்ன என்று பார்க்கலாம். கன்னிசாமிமார்கள் கருப்பு நிற ஆடையே முதலில் அணிதல் வேண்டும். இதனால் சனிதோஷம், சனியின் பார்வை, ஏழரைச்சனி, ஜென்மச்சனி பாதிப்புகள் நம்மை முழுமையாகவே அண்டாது என்பது ஐதீகம். அதுதான் உண்மை. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து வருபவர்களை 7.5 ஆண்டு சனிப்பிடியில் இருப்பவர்கள் இந்த 41 நாளில் விரதம் இருந்து வந்தாலே போதும், ஏழரைச்சனி முழுமையாக விலகிவிடும் என்பது நம்பிக்கை. மேலும் ஐயப்பனை அன்னதான பிரபு என்பார்கள். ஐயப்பன் கோவிலுக்குச் செல்லும் ஏழை பக்தர் கூட கஷ்டப்படுவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். பணம்தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. நம்மால் இயன்ற அளவுக்கு ஏதேனும் சாப்பிட வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. வசதி படைத்தவர்கள் நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும். தானம் செய்வதற்கு முன் படுக்கை பூஜை அல்லது வெள்ளங்குடி பூஜை நடத்த வேண்டும். கன்னி ஐயப்பன்மார்கள் இந்த பூஜையை கட்டாயம் செய்ய வேண்டும். சபரிமலைக்கு இருமுடிக்கட்டு ஏந்தி புறப்படுவதற்கு முன் கார்த்திகை முதல் நாளிலிருந்து மார்கழி 11ஆம் தேதிக்குள் ஏதேனும் ஒரு நாளில் இந்த பூஜையை நடத்த வேண்டும். வீட்டின் கிழக்கு பக்கத்தில் பந்தல் அமைக்க வேண்டும். பந்தலை அலங்கரித்து நடுவில் அலங்கார மண்டபம் அமைக்க வேண்டும். மண்டபத்தில் ஐயப்பன் படம் அல்லது சிலையை அமைக்க வேண்டும். மேலும் கணபதி, மாளிகைப்புறத்தம்மன், கருப்பசாமி, கடுத்த சுவாமி, வாபர் சுவாமி, ஆழி ஆகியவற்றை அமைக்க உரிய இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். இந்த இடங்களில் சுவாமிகளுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அதன் முன் அவல், பொரி, பழம் ஆகியவற்றை படைக்க வேண்டும். ஐயப்பனை ஒரு பீடத்தின் மீது வைத்து பட்டு விரித்து அதன் முன்னால் இலை போட்டு நெல்லும் அரிசியும் நிரப்பி வைக்க வேண்டும். கிழக்கு திசையை நோக்கி சுத்தம் செய்யப்பட்ட தேங்காயை வைக்க வேண்டும். அலங்கார மண்டபத்தின் கிழக்கு பாகத்தில் ஆழி அமைப்பதற்கு இடம் ஒதுக்க வேண்டும். அதில் விறகுகளை அடுக்கி ஆழி வளர்க்க வேண்டும். ஐயப்பனுக்கு தீபாராதனை நடத்திய பிறகு ஆழியை ஏற்ற வேண்டும். அனைத்து ஐயப்பன்மார்களும் ஆழியை வலம் வர வேண்டும். பூஜை முடிந்த பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்க வேண்டும். இதுதான் முறையான ஐயப்ப பூஜை ஆகும். தனியாகவோ அல்லது கூட்டாகவோ இந்த பூஜையை நடத்தலாம். எளிமை, சுகாதாரம், புனித எண்ணங்கள் ஏற்படுதல் ஆகியவையே ஐயப்ப விரதத்தின் தத்துவம். உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஐயப்பனை கற்பூர தீபப்பிரியன் என்பர். சபரிமலை யாத்திரையின்போது அங்கு தங்கியிருக்கும் நாட்களில் மாலை நேரத்தில் கற்பூரம் ஏற்றி சரணகோஷம் ஒலித்து ஐயப்பனை வழிபட வேண்டும் என்பது கட்டாயமான விதிமுறையாகும். கற்பூர ஆழியில் ஐயப்பன்மார்கள் கற்பூரத்தை இட்டு வழிபடுகிறார்கள். மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.